இன்னைக்கு இந்த சர்க்கஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற அணிகளுடைய பணிகளை விட, மற்ற அணிகளுடைய தேவை விட இன்னைக்கு வழக்கறிஞருடைய பணி மிக மிக அவசியமாக, முக்கியமானதாக கருதப்படுகிறது. கடந்த 100 நாட்களில் யார் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள். நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஏன் பிஸியாக இருக்கீங்கன்னு உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நின்னா கைது, நடந்தா கைது, பேசுனா கைது, சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலான்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு, ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது. 2 வாரத்துக்கு முன்பு 2ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க. இந்த அரசு என்னையும் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. எதற்காக கைது? டெல்டாவில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்முடைய தலைவர் சொன்னதன் பேரில் தஞ்சாவூரில் போய் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினேன். கிட்டத்தட்ட 22 நிமிஷம் பேசியிருக்கிறேன். நான் கூட நான் பேசுனதை வச்சு தான் ஏதோ கைது செய்ய வந்திருக்கிறாங்கன்னு நினச்சேன். அன்றைக்கி காலையில் 8 மணிக்கு காவல்துறை என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய உதவியாளர் வந்து சொன்னார், இந்த மாதிரி தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க போலீஸு. நான் போய் முடிப்பட்டேன், சரி கைது பண்ண வந்திருக்கிறாங்க. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், நேற்று என்னெல்லாம் பேசினேன். டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். இதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதுக்கு தான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், இது என்ன அப்படி பேசிட்டேன்? டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடு கெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை, விவசாயிகளை இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லலை. காவேரியில் தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. நானே வெளியே போய் காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயா, நேற்று நீங்கள் தஞ்சாவூரில் பேசியிருக்கீங்க. ஆமாம் பேசுனேன். அதுக்கு என்னன்னா, அது விஷயமா கைது பண்ண வந்திருக்கோம். காலைல 8:15 இருக்கும். சொன்ன வெயிட் பண்ணுங்க, இப்போதான் எந்திரிச்சிருக்கிறேன். என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு சொல்லி அனுப்பணும், தலைவர்கிட்ட சொல்லணும். வழக்கறிஞர்கள் வந்தோடனே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஐயா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அதன் பிறகு நான் முதல்ல ஃபோன் பண்ணது நம்முடைய வழக்கறிஞர்கள் அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணேன். வழக்கறிஞர்களுடைய கழக நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் வந்தால் தான் நான் கைதாவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உடனே நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் ஒரு 9:30 மணி 9:45 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. தலைவர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, கைதாகாத 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வையே, கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசு, கொஞ்ச நேரம் உட்கார வையே அப்படி நான் சொன்னேன். நான் வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க, இது கைது பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் பேசலை, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. தலைவர் சொல்லிட்டாங்க, இவர் என்ஆர் இளங்கோவனும் திரு வில்சன் அவர்களும் வருவாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு அதன் பிறகு என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னா, நான் இதற்கெல்லாம் பயப்பட போகிறதில்ல, கைது பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மின்னல் வேகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் அந்த சட்ட போராட்டத்தை நீங்கள் உடனடியாக ஆரம்பிச்சிங்க. அப்போ கூட கைதாகி வண்டியில் ஏறும்போது பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க நினச்சிக்கிட்டாங்க இது பழி வாங்கும் போக்கு, நான் சும்மா ஓட மாட்டேன் அப்படி. நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. இல்லை சட்டமன்றம் கூட போகுது, 5ஆம் தேதியிலேருந்து சட்டமன்றம், உங்களை பேசுறதுக்கு, நீங்கள் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா?
நான் சொன்னேன், அந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது. அப்படியே நாங்கள் கேள்வி கேட்டாலும் அங்கே அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிட்டாங்க. யார் அமைச்சர்னு யாருக்குமே தெரியாதுங்க. யார் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா வேற ஒரு துறைக்கு நம்ம பதில் கேட்டோம்னா வேற ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. ஒரு படத்தில் வரும்ல, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ அங்கே உட்காந்துருக்கிறாரு ஒரு டம்பி முதலமைச்சர், அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது, அவருக்கும் யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு அந்த சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தொலைக்காட்சியில் நீங்கள் அத்தனை பேரும் லைவில் பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவாக மற்ற இயக்கங்கள்லாம் ஒரு கைது விஷயம்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. ஆனால் மிசா, எமர்ஜென்சி இதையெல்லாம் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதற்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். இந்த கைதுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு சாதாரண மேட்டராக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். அதே மாதிரி சொல்லி அடிக்கிற மாதிரி தஞ்சாவூர் போகிறதுக்குள்ள என்னுடைய கைது நடவடிக்கையை நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்ய வச்சதும் நீங்கள் தான். ரொம்ப முக்கியமாக ஆளுங்கட்சியே போய் கோர்ட்டில் போய் சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவரை போய் கைது பண்ணுற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை, விசாரிச்சுட்டு விட்டுருவோம். நான் சொன்னேன், ஏங்க நேற்று நைட்டு தான் தஞ்சாவூர்லேருந்து வந்தேன், சொல்லியிருந்தா நான் அங்கேயே தங்கியிருப்பேன். இப்படி மக்களுடைய வரி பணத்தில் எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு, அதையும் இங்கே எடுத்துட்டீங்க. போகும்போது நான் சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியாக ட்ரிப்பு போகிற மாதிரி தான் போனோம். ஆனால் மாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்போ சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்தில் ஒரு ரோட் ஷோ, அது போகிற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறித்து கரெக்டாக என்ன நான் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கும் இல்லை, எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து தான். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் நாம் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்கிறோம். இந்த அரசுக்கு நாம் இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லணும். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள் இந்த டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால், அவங்க பண்ண வேலையால் மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளாக நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கோம். இதையெல்லாம் நான் என்னோட பெருமைக்காக சொல்லலை, வழக்கறிஞருடைய பெருமையாகத்தான் நான் இது அத்தனையும் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். இந்த 3 மாதங்கள்ல 100 நாட்கள், நாளைக்கு என்னென்ன கூத்தரிக்க போறாங்கன்னு தெரியல சட்டமன்றத்தில். இந்த 100 நாட்கள்ல மட்டும் என்னை மட்டும் கைது செய்யலை, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு உடனே விடுவிக்கப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மார்க்கண்டேயன் அவர்களையும் இதே மாதிரி கைது செய்து மிரட்ட பார்த்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, இப்போ துடிப்பா வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜென்சி இளைஞர்கள், இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு யாரை எழுப்பி விட்டுருக்காங்களோ இல்லையோ, இந்த புதிய தலைமுறையினரை நாம் எழுப்பி விட்டுருக்கிறோம். இந்த தோல்வி மூலமாக நாம் எழுப்பி விட்டுருக்கிறோம். நாம இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங் அரசு. ஜென்சி இளைஞர்கள் சகோதரர் அன்பானந்தம், சகோதரர் வினோத் சூரியகுமார், சகோதரர் சரண், இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணி கைது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நான் தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அங்கே யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்க மேலாம் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க, சிலர் கைதும் செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் சட்ட போராட்டம் நடத்தி சிறையிலிருந்து அவங்க எல்லாம் மீட்டது யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். நீங்கள் தான் அதற்கு காரணம். அந்த பெருமை உங்களுக்கு தான். இந்த சோஃபா மாடல் அரசுக்கு நம்முடைய கழகத்தை பற்றியோ, கழகத்துடைய வரலாறு பற்றியோ, இந்த சட்டத்துறையினுடைய வரலாறு பற்றியோ அவங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியல.
கடந்த காலங்களில் முத்தமிழர் கலைஞருடைய கைதாக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவருடைய கைதாக இருக்கட்டும், இப்படி கழகத்திற்கு எப்பெல்லாம் நெருக்கடி வந்ததோ அப்பெல்லாம் அதை உடைச்சு தவிடுபொடி ஆக்கியது நம்முடைய சட்டத்துறை தான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது யார் வேணா யாரை வேணா கைது பண்ணலாம். ஆனால் பவரில் இல்லாத போது, சொல்லப்போனால் எதிர்கட்சியாக கூட இல்லாத போது, ஆட்சி அதிகாரத்திலேயே இருந்த ஒரு முதலமைச்சரையே ஊழல் வழக்கில் சிறைக்கு அனுப்பின துறை நம்முடைய சட்டத்துறை, திமுகவுடைய சட்டத்துறை. இப்படிப்பட்ட பல்வேறு பெருமைகளை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு வர்ற விஷயங்கள், நீங்கள் பார்க்குற நெருக்கடிகள், இதெல்லாம் மிக மிக சாதாரணமாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த 100 நாட்கள் விழிப்போடு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் விழிப்போடு நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு தட்டு தடுமாறி பவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கோஷ்டி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒன்று சீட்டுக்கட்டில் 1 இருக்கும், 2 இருக்கும் ஜோக்கரு. இங்கே 52 ஜோக்கரு. நமக்கு தான் பேர் தெரியல, யார் அமைச்சர், யார் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியல, யாருக்குமே தெரியல. அவங்களால அடமொழி வச்சு பேசினாதான் மக்களுக்கு புரியுது. லாட்டரி விற்கிற அமைச்சர் யாரு? பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்த அமைச்சர் யாரு? திருட்டு விசிடி வித்த அமைச்சர் யாரு? உருட்டுக்கட்ட அமைச்சர் யாரு? பவுடர் போடுற அமைச்சர் யாரு? காக்கி டவுசர் அமைச்சர் யாரு? சங்கி அமைச்சர் யாரு? இப்ப கிட்டத்தட்ட கலந்துரையாடல் ஆயிடுச்சு. இப்படி அவங்க பேர் சொல்லி சொன்னா கூட உங்களுக்கு தான் தெரியாது. அவங்களோட பட்ட பேர் வச்சு கூப்பிட்டாதான் நமக்கே புரியுது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. நான் நிச்சயம் சொல்றேன், 3 மாசம் தான் ஆயிருக்கு. இனி போக போக ஒவ்வொரு அமைச்சரும் நிச்சயமா பெருசா மாட்ட போறாங்க. அதுக்கு வழக்கறிஞர் நீங்க தயாராக இருக்கணும். இன்னைக்கு நாம தொடர்ந்து பெயில் வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கூட்டத்தை, அந்த கும்பலை பெயில் வாங்குற நிலைமைக்கு நாம நம்முடைய பணிகளை அமைச்சு கொள்ள வேண்டும். இந்த அரசு ஏதோ தூய்மையான அரசு, ஊழலற்ற அரசு, மாற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கடைசி என்ன பண்ணியிருக்கிறாங்க? நம்முடைய தலைவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்துடைய பெயரை மாத்திருக்கிறாங்க. வேற எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாத்து மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அதை நாம் அத்தனை பேரும் பார்த்தோம். இவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கா? கிடையாது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா வழக்கு போடு, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா சோஃபாவை அனுப்பு, எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணு, அவங்கள ராஜினாமா பண்ணவே. இதைத்தான் இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. இதை சொன்னது யாரு? நாமல்ல, ஆளுங்கட்சியுடைய வழக்கறிஞர் புகார் கொடுத்திருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. மாற்றம் தூய்மைன்னு இன்னைக்கு இதையே உருட்டிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெகு விரைவில் மாட்ட போறது உறுதி. அதற்கு நீங்க தயாராக இருக்கணும். இதையெல்லாம் ஆதாரத்தோட நாம வெளியில கொண்டு வர்றோம். இன்னைக்கு பெண்கள், குழந்தைகள் தனியா வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசு உருவாகி இருக்கு. கோவையில் இவங்க என்னன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? போதைப் பொருளை ஒழிப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு கோவையில் போதைப் பொருள் பற்றி தகவல் கொடுத்த கல்லூரி மாணவன், அவர் பேர் அமுதன், அவனை காவல்துறையே காட்டி கொடுத்துருக்கு.
காவல்துறை கூப்பிட்டு கேட்டிருக்கு. இந்த பையன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான், யார் போதைப்பொருள் விற்கிறாங்க, யார் மூலயமா சப்ளை நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை யாரை பற்றி சொன்னாங்களோ, அந்த பையன் யாரை பற்றி சொன்னானோ அவங்கள கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த சட்டமன்றத்தில் பேச ஆரம்பித்தோடனே கல்வித்துறை அமைச்சர் பேச சொல்கிறார். கோஷ்டி பூசல், 10 பேருக்கும் தகராறு நடந்தால் அதுக்கு பேர் கோஷ்டி பூசல். 10 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடித்தா அதுக்கு பேர் கொலை, அதுக்கு பேர் கோஷ்டி பூசலா? 10 பேரில் 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அந்த பையனை அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த உயிரிழந்த அந்த பையனோட அம்மா யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல, நம்முடைய தலைவர் மேல் நம்பிக்கை வச்சு இதை திராவிட முன்னேற்ற கழகம் இதை நீதி வாங்கி கொடுக்கணும், என்னுடைய பையனுடைய மரணத்திற்கு திமுக நம்முடைய தலைவர் நீதி வாங்கி கொடுக்கணும்னு அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அமுதன் மரணத்துக்கு நீதி கிடைக்க நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக துணை நிற்கும். சட்டமன்றத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீதிமன்றத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. வழக்கறிஞர் அணியினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். உங்கள் பகுதியில் நம்முடைய கழகத்தை சேர்ந்த யார் மேலேயாவது இந்த அரசு பொய் கேஸ் போட்டாச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். குறிப்பாக ஜென்சி இளைஞர்கள், இந்த ஜென்சி இளைஞர்களை பார்த்து இந்த அரசு பயப்படுது. அதனால தான் அவங்கள குறி வச்சு தூக்குறாங்க. நான் இன்றைக்கு கடந்த 100 நாட்களாகவே பொதுமக்கள், நம்முடைய கழக தோழர்கள், நிர்வாகிகள், ஒவ்வொரு அணியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் குறைந்தது 300 பேர் சந்திக்கிறேன். காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி. அது அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சி கூட்டம், ஜென்சி இளைஞர்கள் அதிகமாக வராங்க. ஜென்சி இளைஞர்கள் எத்தனை பேர் வராங்களோ அதே மாதிரி அடுத்த நாள் இந்த ஜென்சி இளைஞர்கள் உள்ளே தள்ளிட்டாங்க, பொய் கேஸ் போட்டாங்க, நாங்கள் தான் அவங்கள இப்போ காப்பாற்றி கூட்டு வந்திருக்கோம்னு வழக்கறிஞர் அணியும் கூட கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்களுக்கு நம்ம முழுசாக சப்போர்ட் பண்ணணும். ஜென்சி இளைஞர்கள் இன்னைக்கு கொள்கை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்களை பயமுத்திட்டு இருக்கு. இந்த ஜென்சி உடன்பிறப்புகள் வயசில் சின்னவங்க, அவங்கள கைது பண்ணா அவங்களும் அவங்க குடும்பமும் பயந்துருவாங்கன்னு இந்த ஆட்சியாளர்கள் கருதுறாங்க. எனவே அவங்களுக்கு நாம உறுதுணையாக இருக்க வேண்டும். களத்திலையும் சமூக வலைதளத்திலையும் கழகத்திற்கு ஆதரவாக பேசுகிற ஜென்சி இளைஞர்களுக்கான பாதுகாப்பு அரணாக நம்முடைய கழக வழக்கறிஞர் அணி செயல்பட வேண்டும்னு நான் உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிறைய இளம் வழக்கறிஞர்கள் என்னை சந்திக்க வராங்க. கழகத்து மேலே மிகுந்த ஆர்வத்தோடு வராங்க. கலைஞருடைய சாதனைகள், நம்முடைய தலைவர் செஞ்ச திட்டங்கள்லாம் கேள்விப்பட்டு இப்போ தான் வராங்க. அவங்களையெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி நாம் அரவணைச்சு நீங்கள்லாம் போகணும்னு நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன். அவங்களையெல்லாம் வழக்கறிஞர் அணியில் சேருங்க, கழகத்தில் உறுப்பினராக சேருங்க, பொறுப்பு கொடுங்க, அவங்கள தட்டி வேலை வாங்குங்க, அவங்கள கைட் பண்ணுங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்கும் நம்முடைய கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வலிமையாக நிச்சயம் அது மாறும். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், உங்கள் பகுதியில் இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க குற்ற செயலில் ஈடுபட்டால் நீங்கள் அதை சும்மா விடக்கூடாது. நீதிமன்றம் மூலமாக அவங்களுக்கும் தண்டனை வாங்கி தர வரைக்கும் அந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறார். என்னென்ன செய்யணும், அடுத்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது சிறப்பான முறையில் சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் ஃபாலோ செய்ய வேண்டும். அதிகாரம் இருக்கின்ற திமிரில் ஆளுங்கட்சிக்காரங்க மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நம்முடைய திமுக வழக்கறிஞர் சட்டத்துறை நிச்சயமாக செயல்பட வேண்டும். அதை இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் பேசும்போது சொன்னார், வழக்கறிஞர் அணியில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு இளைஞரணி செயலாளர் நினைக்கிறாரு அப்படின்னு பழைய தூக்கி என் மேல போட்டார். அது என்னுடைய எண்ணம் மட்டும் கிடையாது, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய எண்ணமும் நிச்சயம் அது இருக்கு. எனவே அதை நிச்சயமாக சரி செய்து ஒற்றுமையோடு நாம் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அரசு மக்கள் விரோத அரசு வீட்டுக்கு அனுப்பும் வரை
மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக அந்த நாற்காலியில் உட்காரும் வரை அத்தனை அணிகளும் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். அதில் முதன்மையான அணியாக சட்டத்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்களும் நிச்சயம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நான் என்றைக்குமே உங்களோடு தோளோடு தோளாக உறுதுணையாக நிற்பேன். உங்களுடைய பணிகள் அத்தனையும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பளித்த சட்டத்துறைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.